சந்தோஷம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். நல்லதுங்க ஐயா. வணக்கம். போயிட்டு வா. ஐயா, பார்ட்டியை தூள் பண்ணிட்டீங்க. சும்மா பிரம்மாண்டமா இருந்தது. எந்த குறையும் இல்லை. கல்யாணத்துக்கு பின்னாடி நாம நடத்துற வேலை யாருக்கும் தெரியல. ஐயா, மன்னிச்சிருங்க. உனக்கு நேரம் சரியில்லை. போத தலைக்கு மேல ஏறினதும் யாருக்கிட்ட என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு புரியல. இதுக்கப்புறம் அளவுக்கு மீறி ஏதாவது பேசுன இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு பதிலா ரத்தம் தான் இருக்கும். மன்னிச்சிருங்க ஐயா. இவனை கூட்டிட்டு போ. வந்த இடத்துல வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா ஐயா? என்னாச்சு? எங்க தேடியும் அவரை காணலையா? அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அவன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். எல்லாம் தயாரா இருக்குல்ல? இருக்குயா, ஆனா வெட்டி கம்மியா இருக்கு. அவங்க மறைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பீமா, நம்ம வேலை மக்களுக்கு தெரிய வந்தா ரொம்ப ஆபத்தாயிடும். மக்களுக்கு ஒரு சின்ன துப்பு கிடைச்சா கூட நம்ம நினைச்சதெல்லாம் வீணா போயிடும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ஜமீன்தார் ஐயா, ஜமீன்தார் ஐயா, நாங்க துப்பாக்கி குண்டெல்லாம் பார்த்தேன். என்னது? ஜமீன்தார் ஐயா, துப்பாக்கி குண்டெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க நிறைய ஆளுங்க இருந்தாங்க. எங்க பார்த்த? அது அங்கதான் பார்த்த ஜமீன்தார் ஐயா. பயப்படாத, என் கூட வா. வா. நான் வரல ஜமீன்தார் ஐயா, என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருமா, நான் இருக்கும்போது ஏன் பயப்படுற? நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். உன்னோட ஐயா தான் நான் இருக்கேன்ல. வா. நான் வரல. வாங்குறேன்ல. இங்க பாரு, நீ ரொம்ப வெகுளியான பொண்ணு. ஏதாவது பேய் பிசாசை தான் பார்த்திருப்ப. நீ சொல்ற மாதிரி துப்பாக்கி குண்டால எதுவும் கிடையாது. பேய் பிசாசெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அதெல்லாம் பார்க்கல. நான் மனுஷங்களை தான் பார்த்தேன். அங்கதான் பாருவும் இருக்கா. பாரும் அப்படியே அங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுல்ல. பாருவா? பாரு எங்க இருக்கா? அங்க மாடியில தான். மாடியிலையா? அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து மாப்பிள்ளைய அங்க அவ தனியா சந்திக்க போனா. நான் தான் அங்க அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போனேன் ஜமீன்தார் ஐயா. பீமா, நீ சீக்கிரமா மாடிக்கு போ. மாப்பிள்ளைக்கும் பாருவுக்கும் எந்த ஆபத்தும் வராம நீ தான் பாத்துக்கணும். சீக்கிரம் போ. போறேங்க ஐயா. ஜமீன்தார் ஐயா, நான் பார்த்தவங்க எல்லாரும் ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. நாம பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாமே. போலீஸ் எல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நான் இருக்கும்போது எதுக்கு போலீஸ்? முதல்ல உண்மை என்னன்னு நான் பார்க்கிறேன். வா வா. ஓஹோ, கல்யாண பொண்ணு. பயப்படாத. ஆம்பளைங்க கிட்ட மட்டும்தான் நான் இருப்பேன். உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப வெகுளியா இருப்பான் போல இருக்கு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டேன்னா அவன் வாழ்க்கை பூரா உன்னைய சுத்தி வருவான். புது வாழ்க்கையை தொடங்க போற. ஆம்பளைங்களை எப்படி
கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித் தரேன். நான் நல்லாவே சொல்லித் தருவேன். இங்க பாரு, இந்த உலகத்துல ஒவ்வொரு பொண்ணுமே ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனா கடவுள் ஆம்பளைங்களை மட்டும் 3 விதமா பிரிச்சிருக்காரு. அதுல முதல் விதம் என்னன்னா குழந்தைத்தனமா இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனம், கிண்டல், கேலி, வாழ்க்கையவே விளையாட்டுத்தனமா எடுத்துப்பாங்க. ஆனா ரொம்ப பயந்தவங்க. மத்த எல்லா விஷயத்திலயும் தோக்கவும் மாட்டாங்க. அதனால அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா ரொம்ப பாசமா வழிஞ்சு கேளு, காரியம் நடந்துரும். ரெண்டாவது வகை என்னன்னா அம்மா பிள்ளையா இருப்பாங்க. முதல்ல இருக்கிறவனுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. முதல்ல சொன்னவன் விளையாட்டுக்காரனா இருப்பான்னு சொன்னல, ரெண்டாவது இருக்கிறவன் எப்போ அம்மா பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க, இவங்க 2 பேருக்குமே அவங்க அம்மாவை பத்தி பேசினா பிடிக்காது. அப்படி பேசினா உன் புருஷன் உன் கைய விட்டு போயிடுவான். இருந்தாலும் கவலை இல்ல, அவங்கள ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம். அது என்னன்னா ராத்திரி பூரா நீ அழுதுகிட்டே இருக்கணும். அதுதான் ஆயுதமே. நீ விடுற கண்ணீர்ல அவங்க கரைஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் 3வது ஹை ஹை, அவ்வளவு அவசரமா? நான் பேசுனதெல்லாம் கவனமா நோட் பண்ற போல இருக்கே. சரி விடு, 3வதா இருக்கிற ஆம்பளையும் எப்படி இருப்பாங்கன்னு உன்கிட்ட நான் சொல்லிடுறேன். மிருகத்தனமா இருப்பாங்க. மிருகத்துக்கும் அந்த மாதிரி ஆம்பளைக்கும் ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. மிருகத்துக்குள்ள கூட ஒரு இதயம் இருக்கும். ஆனா இவன் கிட்ட மனசு முழுக்க கல்லாதான் இருக்கும். நம்ம குணத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க நம்மளை எப்ப பார்த்தாலும் சீண்டிட்டே இருப்பாங்க. என்னோட ருத்ரா மாதிரி. சரி, என் கதை எதுக்கு உனக்கு? நீ எதை பத்தி கவலைப்படாத. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப நல்ல பையன். பாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, சீக்கிரம் வா போலாம். ஆமா, முத்தழிக்கு எங்க போயிட்டா? அங்கதான் பார்த்து ஜமீன்தாரையா, அதோ அந்த அறை இருக்குல்ல, அங்கதான் அவங்க எல்லாருமே பெரிய பெரிய துப்பாக்கியை வச்சு நின்னுட்டு இருந்தாங்க ஜமீன்தாரையா. அதோ அந்த அறை தான். உங்களுக்கு தெரியுதா ஜமீன்தாரையா? அந்த அறையா சொல்ற? ஆமா, அதேதான். சரி, இங்க பாரு. இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நீ வெளியில சொல்ல மாட்டல்ல? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். வா, இங்க பாருமா. இந்த அரண்மனை பல வருஷங்களுக்கு முன்னாடி கட்டினது. முன்னோர்களோட முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறத நான் நம்புறேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சில சமயம் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து என்கிட்ட பேசும். என்ன பேசுவாங்கங்கிறது உனக்கு தெரியுமா? அதையும் நானே சொல்றேன். என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்ன கிண்டல் பண்ணுவாங்க, என் மூஞ்சில துப்புவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீங்க நினைக்கிறது தப்பு. உங்களோட பேரு, உங்க புகழ். நீ சொல்ற அந்த பேர் புகழ் எல்லாம் நம்ம ஒரு பொட்டி கடையில தான் எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாருமா, என்னோட மானம் எப்பவோ போயிடுச்சு. இப்ப எதுவுமே இல்ல. ஒரு நாள் வந்து அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த அரண்மனையை வச்சு ராஜா மாதிரி வாழணும்னு சொன்னாங்க. ஊரையே ஆளணும்னு சொன்னாங்க. யாரையும் மதிக்காதன்னு சொன்னாங்க. இல்ல, ரொம்ப தப்பு ஜமீன்தாரையா, நீங்க சொல்றது தப்பு. இங்க பாருமா, இந்த ஜமீன்தாரியாவுக்கு அநியாயம் நடக்குதுன்னு உனக்கு புரியுதுல்ல? அநியாயத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால இப்ப நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். வா. என்ன எங்க கூட்டிட்டு வரீங்க ஐயா? ஏதோ முக்கியமான விஷயம் காட்டுறேன்னீங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. சரிங்க ஐயா.
இங்க பாருமா, அந்த முக்கியமான விஷயத்தை நீ பார்க்கறதுக்கு முன்னாடி துப்பாக்கியை பார்த்தேன்னு சொன்னல, நீ சொன்ன விஷயம் உண்மைதான். அதையெல்லாம் வாங்குறதே நான் தான். அதை வாங்கறது மட்டும் இல்ல, அதை இங்கிருந்து சரியான ஆளுங்களுக்கு அனுப்பி வைக்கிறதும் நான் தான். ஒவ்வொரு வருஷமும் மாப்பிள்ளைங்க வர்றாங்கல்ல, அந்த மாப்பிள்ளைங்க கூட ஒரு விதத்துல என்னோட ஆளுங்க தான். இன்னும் சொல்ல போனா துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வர்றதே அவங்க தான். அவங்க அத துண்டு துண்டா பிரிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதையெல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் பணம் கொடுப்பேன். துப்பாக்கி போய் சேர்ற இடத்துல இருந்து நான் பணம் வாங்கிடுவேன். அப்படின்னா பாரு, பாரு, என்னோட பாரு. என்னம்மா நீ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி வெகுளியாவே இருந்துட்டு இருப்ப? உன்னோட இந்த பாரு, உன்னோட இந்த கிராமம், உன்னோட இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் இப்ப நீ இழக்க போற. எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உன்னை நான் உயிரோட விட போறதில்ல. விடுங்க ஜமீன்தாரையா, என்ன விடுங்க ஜமீன்தாரையா, நான் போயிடுறேன். வேண்டாம், என்ன விட்டுருங்க ஜமீன்தாரையா, நான் போயிடுறேன். எனக்கு பயமா இருக்கு ஜமீன்தாரையா, என்ன காப்பாத்துங்க. வேண்டாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஜமீன்தாரையா, காப்பாத்துங்க. ஜமீன்தாரையா, காப்பாத்துங்க. அந்த பாருவையும் அவரோட அத்தையையும் என்னோட அறைக்கு உடனே வர சொல்லு. சீக்கிரம். வாயை திறந்தானா? சுற்றுவன் பயன்படுத்துறதுனால எல்லா உண்மையும் சொல்லிட்டான் சார். தேஜாபத் ரொம்ப மோசமானவன். என்னாச்சு? எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? எல்லாரும் வாங்க. பாரு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியாம்மா? மனசுல ஏதாவது கஷ்டம் வச்சிருந்தீங்கன்னா சொல்லு. அதாவது என்னன்னா, பிஎஸ்டி காரங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. சரி ஜமீன்தாரம்மா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப அதை பத்தி பேச எனக்கு நேரம் இல்லை. நிலைமை மோசமா இருக்கிறதுனால நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. அதாவது கல்யாணத்தை இன்னைக்கே ராத்திரிக்குள்ள முடிச்சிடலான்னு சொல்ல வந்தேன். என்னது? ஆமா, நான் எடுத்த இந்த முடிவுக்கு எல்லாரும் கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும்.
ஆனா ஏன் திடீர்னு? ஜமீன்தார் அம்மா, நான் எதை செஞ்சாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சு தான் செய்வேன். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால என்கிட்ட வேற எதையும் கேட்காதீங்க. எல்லாம் அவசரமா செய்ய வேண்டிய சூழ்நிலை. பிஎஸ்டி காரங்க இங்க வர்றாங்க. வந்து கலவரம் பண்ண போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க, கல்யாணத்தை எப்படி பாதியில நிறுத்துறது? நம்மள நம்பி வந்த உறவுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஆனா ஜமீன்தார் ஐயா இவ்வளவு சீக்கிரமா எப்படி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண முடியும்? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் என்னோட பொறுப்புல விடுங்க. இவ உங்களோட அண்ணன் பொண்ணு மட்டும் இல்ல, எனக்கும் பொண்ணு மாதிரி தான். ஒரு மணி நேரத்துல எல்லா வேலையும் முடியும். உடனே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒருத்தரும் இங்க இருக்க கூடாது. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? கேசவன் எங்க போனா? இன்னும் கிடைக்கல. ஒருவேளை எதிரிங்க கிட்ட மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பிஎஸ்டி காரங்க கிட்ட மட்டும் மாட்டி இருந்தான்னா அவனோட உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. அவங்கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் வாங்கி நாளைக்கு அவங்க நம்மளை தாக்குறதுக்கு இங்க வருவாங்க. யாரு வேணாலும் வரட்டும், ஆனா வந்தவங்கள ஒருத்தம் கூடங்கிறது உயிரோட போக கூடாது. நோ சார், நம்ம இப்பவே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். நாளைக்கு தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்புறாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. துப்பாக்கிகளை அந்த அரண்மனைக்குள்ள தான் கடத்துறாங்க. சார். என்னாச்சு சார்? அந்த தேஜாவத்துக்கு பெரிய ஆளுங்களோட சப்போர்ட் இருக்கு. அவ்வளவு சுலபமா அவனை பிடிக்க முடியாது. ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லாம நாம அரண்மனைக்குள்ள நுழையவும் முடியாது. பர்மிஷன் கிடைக்க கூடாத அளவுக்கு அவன் எல்லா வேலையும் பண்ணி வச்சிருக்கான். இதான் சார் பிரச்சனையே. ஆதாரம் இல்லாத போது ஆதாரம் வேணும்னு சொன்னானுங்க. இப்ப ஆதாரம் இருந்தும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. தேஜாவத் அவன் கோவில்ல இருக்க சாமி சிலை மாதிரி நம்மளால அவனை பார்க்க முடியுமே தவிர தொட முடியாது சார். முடியும் ஆனந்த், அவனை இங்க இழுத்துட்டு வர முடியும். இனி அந்த தேஜாவத்தோட விதி என் கையில தான் இருக்கு ஆனந்த். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க, எங்க சொந்தக்காரங்க யாரும் தப்பா நடந்துக்கிட்டாங்களா? ஏன் உடனே போய் சொல்றீங்க? எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண. கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரும் கிளம்புங்க. ஆகட்டியா? என்ன இவர் பேச்சு வர சரியாவே என்னாச்சு? என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல மாப்ள. மாப்பிள்ள சாருக்கு ஒரு நல்ல செய்தி, அவ்வளவுதான். மாப்பிள்ளை எல்லாருக்கும் முத ராத்திரி தான் ராத்திரியில் நடக்கும். ஆனா உனக்கு கல்யாணமே ராத்திரியில் தான் நடக்கும். கொஞ்சம் சும்மா இருங்கடா. மாப்பிள்ளைக்கு சொன்னதும் வெக்கத்தை பாருங்களேன். வெக்கப்படாதீங்க மாப்ள. சார் ரொம்ப ரிஸ்க் சார், இப்படி பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையே ரிஸ்க் தான் ஆனந்த். சாகர வரைக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா கேசவனை காணும்னு இந்நேரம் தேஜாவத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் நம்ம கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான்னு அவனோட ஆளுங்க அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால இப்ப அவன் ஒன்றும் புரியாம எல்லாத்தையுமே ரொம்ப அவசரமா செய்ய ஆரம்பிப்பான். ஸோ அவனை பிடிக்க இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். சர்ச் வாரண்ட்.
சார் இது டூப்ளிகேட். இப்படி எல்லாம் நான் பண்ணதே இல்ல. ஆனந்த், பிஎஸ்டில 2 வகையான ஆளுங்க இருக்காங்க. ஒன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது நமக்கான ரூல்ஸை உருவாக்கிக்கிறது. அன்பார்ச்சுனேட்லி செகண்ட் கேட்டகரியில் இருக்கிற ஆஃபீஸர் கிட்ட தான் நீ இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்ட் சார். இந்த வேலையை செய்ய நான் எக்ஸைட்டடா இருக்கேன். உயிரே போனாலும் செய்வேன் சார். உயிர் போயிடுச்சுன்னா கேப்பை எப்படி போடுவ? டிஸ்மிஸ். எஸ் சார்.